ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். லாஸஸ் 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 ஐ டோன்ட் லைக் லாஸஸ், ஐ அவாய்ட், பட் லாஸஸ் லைக்ஸ் மீ, ஸோ ஐ கான்ட் அவாய்ட் அப்படின்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில், இன்வெஸ்ட்மெண்ட்டில், ட்ரேடிங்கில் எதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லாஸஸை பண்ணி நொந்து போய் என்னடா நம்மளும் பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரிசல்ட்ஸே கிடைக்க மாட்டேங்குது, எப்போ ட்ரேட் எடுத்தாலும் லாஸ் மட்டுமே தான் வருது, ஒரு நாளை கூட நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியல, சப்போஸ் அதையும் மீறி ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டே வந்து திருப்பி ஏதாவது ஓவர் ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆகி போயிடுது அப்படின்ட்டு நீங்கள் இந்த ட்ரேடிங்கில் வர லாஸஸ் மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி இதை எப்படிரா ஓவர் கம் பண்ணுறது, எப்படிரா ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கில் ஒரு சேயிங் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல லூசராக இருக்கணும், கெட்ட லூசராக இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் நல்ல வகையில் லாஸ் பண்ணணும், கெட்ட வகையில் லாஸ் பண்ணக்கூடாது. லாஸில் என்னப்பா நல்ல லாஸ் கெட்ட லாஸ் அப்படின்னா இருக்குங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் எந்தெந்த டைப் ஆஃப் லாஸஸ் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லாஸஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் லாஸ், ரெண்டாவது எமோஷனல் லாஸ், மூணாவது ப்ராபபிலிட்டி லாஸ். ஸோ இந்த 3 பற்றியும் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 டைப்பில் ஃபஸ்ட்டு வரது ஸ்ட்ராட்டஜிக் லாஸுங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி அது பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜியே தப்பாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அதில் வர லாஸஸ் தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜியில் என்ன தப்பு வரலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேடிங் சிஸ்டமை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து ஒரே விஷயத்த ட்ரேட் பண்ணும்போது தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனலை பார்க்குறேன், அங்கே ஒன்று சொல்கிறாங்க, அதைப்படி நான் ட்ரேட் எடுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு யூடியூப் சேனலை பார்க்குறேன், அதில் ஒன்று சொல்கிறாங்க, அதில் ட்ரேட் எடுக்கிறேன். நாளானைக்கு நான் ஒரு கோர்ஸை போய் வந்து வாங்கி படிக்கிறேன், அதில் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை வச்சு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரேண்டமாக ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இதில் வர லாஸுமே ஸ்ட்ராட்டஜி லாஸ் கணக்கில் தான் வரும். அடுத்தது, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, சிபிஆரை வச்சோ இல்லை எஸ்எம்ஏ வச்சோ ஆர்எஸ்ஐ வச்சோ ஏதோ ஒரு இண்டிகேட்டரை வச்சு, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸு, சேனல் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்னு, டபுள் டாப், டபுள் பாட்டம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு, இல்லை எஸ்எம்சி கான்செப்ட் நான் பேசிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் வர ஃபேர் வேல்யூ கேப்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ், லிக்விடிட்டி, இதில் எதை வேணால் நீங்கள் வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் அதில் எட்ஜ் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். எட்ஜ்னா என்ன அப்படின்னா, நீங்கள் 10 ட்ரேடை ஒரே மாதிரி பண்ணணும். அந்த 10 ட்ரேடை ஒரே மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த 10 ட்ரேட் முடியும் போது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கணும். ஸோ ஒரே மாதிரி பண்ணாதான் 10 ட்ரேட் முடியும் போது நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோமா லாஸில் இருக்கோமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் வர்ற ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணணும். அப்படி பண்ணியும் உங்களால் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ், அது 5 ட்ரேடாக இருக்கலாம், 10 ட்ரேடாக இருக்கலாம், எனக்குமே கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறது, மினிமம் 10 அப்படின்னு வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த 10 ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாஸில் இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் எட்ஜ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எட்ஜ் இல்லை அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வின்னிங் அக்யூரசி, இது ரெண்டுலேயுமே ஏதோ ஒரு அன்கோரிலேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதனால் வர லாஸ் தாங்க ஸ்ட்ராட்டஜிக் லாஸு. ஸோ அடுத்த லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் லாஸுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இருக்கிற மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதா எமோஷன். என்ன எமோஷன்? நான் எப்படியாவது ப்ராஃபிட் பண்ணிடணும் அப்படின்னு மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்களே ஒழிய, அதுக்கு உண்டான ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணிக்கிறது, இந்த ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, சைக்காலஜியே கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, லாஸஸ் வரும்போது ஒரு சிஸ்டமை பிலீவ் பண்ணி திருப்பியும் அதே சிஸ்டமில் ட்ரேட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வேண்டிய ஒரே விஷயம் காசு மட்டும்தான், ப்ராஃபிட் மட்டும்தான். அதுக்கு நான் எதையோ ஒன்று பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறது. ரெண்டாவது, இன்ட்ராடேயில் காலையில் ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க, அதில் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராஃபிட் அவங்களுக்கு பத்தாது, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இன்னொரு ட்ரேடை போடுறது. எதுக்கு அது வேணும்? அதான் நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு போயிடலாம்ல, அது போக மாட்டாங்க. திருப்பி ட்ரேட் பண்ணி மொத்த கேபிட்டலை முடிச்சு விட்டுறது. ஏன் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க. ஸோ அஸ் அ ட்ரேடராக, முக்கியமாக நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய எமோஷனை தான். ஸோ அப்படி உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்கள் பேச்சும் உங்கள் கையும் உங்களுடைய பேச்சை கேட்காம அது போய் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருது, அதன் காரணமாக ஒரு லாஸ் வருது அப்படின்னா அதுதாங்க எமோஷனல் லாஸு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் லாஸை கூட மன்னிச்சிடலாம். ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே ட்ரேட் பண்ணுற மாதிரியும், அந்த செட்டப் வந்தாலும் என்ட்ரி எடுக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து கொண்டு வந்துட முடியும். இதை ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஆனால் இந்த எமோஷனல் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓவர் ட்ரேடிங் லாஸு, இந்த லாஸை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கல அப்படின்னா எந்த காலத்துலையும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மைங்க.
ஸோ அப்போது எமோஷனலாக நீங்கள் ட்ரிகர் ஆகி உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் நீங்கள் பண்ணுற லாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் லாஸ். அடுத்து மிக முக்கியமான லாஸ் தாங்க ப்ராபபிலிட்டி லாஸ். ஸோ மார்க்கெட்டில் 100% ஒன்று கிடையவே கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு தங்கத்துக்கு மேலே இருக்க பிளாட்டினமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே அந்த ஸ்ட்ராட்டஜியால் எல்லா மார்க்கெட் கண்டிஷனையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. இதை ரொம்ப சுலபமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்கீங்க. ஏதோ ஒரு பிரேக் அவுட் வரும்போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பிரேக் அவுட்டும் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரிஜினல் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய ஃபேக் பிரேக் அவுட்ஸ்லாம் வரும். இந்த ஒரிஜினல் பிரேக் அவுட்டுக்கும் ஃபேக் பிரேக் அவுட்டுக்கும் நீங்கள் ஏதோ ஒரு ரூலை போட்டு இதுதான் ஒரிஜினல் பிரேக் அவுட்டு, இதுதான் வந்து ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட்டுன்னு நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணுற கண்டிஷனில் இருக்க அந்த ஒரிஜினல் பிரேக் அவுட் வரும்போதுமே நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும். ஏன் லாஸ் வருது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எந்த ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட்டில் 100% ஆஃப் த டைம் ஒர்க் ஆகாது. எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கும், ஒரு லூசிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி வர லாஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அது வந்து ஒரு 60% வின்னிங் அக்யூரசி கொடுக்குது. ஸோ ஒரு 1:1 ஆர் 1:1.5 ஆர் 1:2 இந்த ரிஸ்க் ரிவார்டில் கொடுக்குது அப்படிங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தாங்க. அந்த வின்னிங் அக்யூரசி ரிஸ்க் ரிவார்டை பற்றி பேசுவோம். அது இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைடு தான் வருது. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சாலுமே ஒரு லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி லாஸ். ஸோ இந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாத லாஸ். நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ட்ரேடர் ஆனாலும், நீங்கள் மாதம் வந்து பயங்கரமான ப்ராஃபிட் பண்ணாலும் இந்த ப்ராபபிலிட்டி லாஸை மட்டும் உங்களால் தவிர்க்கவே முடியாது. இதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். அப்போது உங்களால் தவிர்க்கக்கூடிய லாஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த ஸ்ட்ராட்டஜிக் லாஸும் எமோஷனல் லாஸும். ஸோ அஸ் அ ட்ரேடராக நம்ம இந்த ப்ராபபிலிட்டி லாஸை மட்டும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும். ஸோ ஒரு நல்ல ட்ரேடர் அப்படிங்கிறவன் எப்பவுமே இந்த ப்ராபபிலிட்டியால் வர லாஸ் மட்டும் தான் பண்ணுவான். அவன் என்றைக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜிக் லாஸை பண்ண மாட்டான். ஏன்னா அவன் எட்ஜ் இருக்கிற விஷயத்தை தான் ட்ரேட் பண்ணுவான். ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டில் ட்ரேட் பண்ணுவான். வின்னிங் அக்யூரசி அவனுக்கு தெரியும். அடுத்து எமோஷனல் லாஸ். என்றைக்குமே அவன் எமோஷனலாக ட்ரிகர் ஆகி ஒரு விஷயத்த பண்ண மாட்டான். ஸோ இந்த மாதிரி பண்ணுற லாஸ்லாம் தான் கெட்ட லாஸஸ், ஒரு ஒஸ்டான லாஸஸ். இதை பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த காலத்துலையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணாலும் வரக்கூடிய லாஸ் தான் ப்ராபபிலிட்டி லாஸ். இதை தவிர்க்கவே முடியாது. இந்த லாஸை மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவன் நல்ல ட்ரேடர். ஸோ ஹீஸ் அ பெஸ்ட் லூசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அப்போது எப்படி நீங்கள் இந்த ஒஸ்ட் லூசர்லேருந்து பெஸ்ட் லூசராக மாறுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ட்ரேடிங்கில் எந்த காலகட்டத்தில் ப்ராஃபிட்டபுளாக மாற போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, ஓகே. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நான் வந்து எட்ஜ் இருக்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு லாஸஸ் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி வர லாஸுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி லாஸு. அதை மட்டும் நான் பண்ணணும். அதை தாண்டி இருக்கிற எமோஷனல் ஸ்ட்ராட்டஜிக் லாஸை பண்ணக்கூடாது. இப்படி நான் வந்து என்னை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் ஆகிறதுக்கு டிசர்விங்காக மாறிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் டிசர்விங்காக மாறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். இது தாங்க டேக் அவே. சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேங்க. முதல்ல நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னா உங்களுக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். 2 பாயிண்ட் இதை நீங்கள் பண்ணணும். இதை ரெண்டையும் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் வின்னிங் அக்யூரசி எவ்வளோ இருக்குது, ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமுமே இந்த ஒரே மாதிரி ரிஸ்க் ரிவார்டு வர ட்ரேட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது சப்போஸ் உங்கள் சிஸ்டம் நீங்கள் எப்பவுமே 1:1 ரிஸ்க் ரிவார்டில் தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1:1ல் 50% நீங்கள் வந்து வின்னிங் அக்யூரசி இருக்குன்னா நீங்கள் பிரேக் ஈவனுக்கு வந்துடுவீங்க. லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவே இந்த 60%க்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தான். அப்போது 1:1 வின்னிங் அக்யூரசி இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடில் 1000 ரூபா தான் லாஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வர ரிவார்டும் 1000 தான் இருக்குது. அப்படிங்கும் போதே நீங்கள் வெறும் 60% ட்ரேடை ப்ராஃபிட் பண்ணால் போதும். அதாவது 10 ட்ரேடில் 6 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணால் போதும். யூ ஆர் அலவுடு டு லூஸ் 4 டைம்ஸ். ஓகேங்களா? 1:1ங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்ததான் நீங்கள் 1:2 ரிஸ்க் ரிவார்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் 40% வரைக்கும் வின்னிங் அக்யூரசி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. மினிமம் 41% வின்னிங் அக்யூரசி இருக்கணும். ஸோ ரவுண்டாக 40 வச்சுக்கலாம். இங்கே 40 நாளே வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஈவனுக்கு வந்துடும் வச்சுக்கலாம். 41 ப்ராஃபிட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து போட்டிருக்காங்க.
விச் மீன்ஸ் நீங்கள் 10 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 4 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணால் போதும். 1:2 ரிஸ்க் ரிவார்டில் 10 ட்ரேட் நான் ஏன் ப்ராஃபிட் பண்ணணும்? நான் 4 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிட்டு போகிறேன் 10ல். எனக்கு 1:2 வருது. எனக்கு வந்து நான் லாஸ் பண்ணும்போது 1000 ரூபா தான் லாஸ் ஆகுது, ப்ராஃபிட் பண்ணும்போது 2000 ரூபா ப்ராஃபிட் வந்துடுது. ஸோ இந்த கணக்கில் நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு ட்ரேட்லையுமே ப்ராஃபிட்டும் லாஸும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெறும் 41% வின்னிங் அக்யூரசியில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் 1:3க்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 20% பண்ண இருக்கும்போது நீங்கள் லாஸில் இருப்பீங்க. 30% பண்ணாலே ப்ராஃபிட் போயிடுவீங்க. அதாவது 10 ட்ரேடில் வெறும் 3 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணால் போதும், 7 ட்ரேட் யூ ஆர் அலவுடு டு லூஸுங்க. அப்போது இந்த 1:3 இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு மேலே போகிற 1:4 1:5 ரொம்பவே கஷ்டம் தான். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான திறமை ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ரெண்டாவது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் டெய்லியும் உங்களுக்கு வராது. ஸோ ஒரு பெரிய காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேட் கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், அதை கரெக்டாக ஸ்பாட் பண்ணாதான் ரொம்ப கஷ்டம். அதனால் என்னுடைய சஜஷன் என்னன்னா 1:1 1:1.5 ஆர் 1:2 1:3 தேவையில்லை. ஸோ இந்த 3 ரிஸ்க் ரிவார்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிஸ்க் ரிவார்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. 10 ட்ரேட் ஒரே மாதிரி பண்ணுங்க. நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இல்லைனா என்ன கேளுங்க, ஏன் நான் ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னு கேளுங்க. நான் சொன்ன 3 விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்களே நினச்சாலும் ஒரே மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எல்லா ட்ரேட்லையும் ப்ராஃபிட் லாஸ் மட்டுமே பண்ண முடியாது, ப்ராஃபிட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுனால. அதனால் இப்போ நான் சொல்கிற முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. வின்னிங் பர்சன்டேஜும் ரிஸ்க் ரிவார்டும் அண்ட் ஒரே மாதிரி எக்ஸிக்யூஷனும் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடரை ப்ராஃபிட்டபுளாக மாற்றுது. இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ரேண்டம் ட்ரேடிங்கை முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுறது, சும்மா எனக்கு ப்ராஃபிட் வேணும்னு மட்டுமே ட்ரேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த ப்ராஃபிட்டபுள் அப்படிங்கிற அந்த ஜேர்னிக்கான டைமை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்க. தேவையே இல்லாமல் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன லாஸஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இதுக்கான எஃபர்ட்டை போட்டு ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண கற்றுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரேடிங் சேனலில் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி எட்ஜ் இருக்கக்கூடிய நல்ல ரிஸ்க் ரிவார்டு இருக்கக்கூடிய ட்ரேடிங் சிஸ்டமை எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணால் அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு சேர்க்கும். நன்றி.